காத்திருத்தல் என்பதுல தேவ சித்தத்தை நம்ம முன்வைக்கிறோம். காத்திருப்பதனால் நம்ம அநேக வேளையில் நம்ம சோர்ந்து போகிறோம். எப்படின்னா, தேவன் நம்மை மறந்து விட்டார். ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க தாமதமாகும் பொழுது நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம், தேவன் நம்மை மறந்து விட்டார். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தாமதமாக ஆக தேவன் நமக்காக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய நன்மையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் கடந்த கால அனுபவம் தெரியும், நிகழ்காலத்தில் நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் தெரியும். ஆனால் நம்முடைய எதிர்காலத்தை நாம் கணக்கிட முடியாதவர்களாக இருக்கிறபடியினால் காத்திருத்தல், ஏதோ என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இதை செய்யவில்லை, மற்றவர்களுக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு இது கிடைக்கவில்லை, மற்றவர்களுக்கெல்லாம் இது தாராளமாய் கிடைக்கிறது என்று நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் காத்திருத்தல் என்பது, தேவன் தாமதங்கள் என்பது, தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு மாபெரும் திட்டத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை ஏற்ற வேளையில செயல்படுத்துவார். எனவேதான் ஏற்ற வேளையில தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது.